ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் டயட் பிளான் பண்ணுறீங்கன்னா வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கு பேனில் கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சால்ட், கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ராஸ்மல் போகணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இந்த மசாலாவை நல்லா பரட்டி விட்டுடலாம். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சால்ட், ஆயில் சேர்த்துட்டு மீல் மேக்கர் 1 கப் எடுத்துருக்கோம். அதை போட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி மசாலாஸ்லாம் நம்ம பேனில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலாலாம் மீல் மேக்கரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீல் மேக்கரில் மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் புளிப்பழ தயிர் எடுத்து வச்சுருக்குறோங்க. அதில் ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம ஆல்ரெடி மீல் மேக்கர் வேக வைக்கும் போது அதில் சேர்த்துருக்கோம். அப்புறம் மசாலாஸ்லேயும் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு சர்விங் பவுலில் கேரட் நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு குக்கும்பரையும் நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். பெரிய வெங்காயம் அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி அதையும் நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம மீல் மேக்கர் மசாலாஸ் கூட நல்லா கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கர்டையும் நம்ம போட்டுடலாம். ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டேஸ்ட் அண்ட் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜான்சி ஈஸி குக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.